ஆக்கியாழ்வாரே, மன்னவா, கப்பம் கட்ட மாட்டோம் என்றும் நாங்கள் மதம் கொண்ட யானைகளை அடக்க வந்த சிங்கங்கள் என்றும் ஓலை அனுப்பியிருக்கிறானே, யார் இவன்? நீங்கள் நினைப்பது போல் அவன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை மன்னவா. என்னிடம் தோற்ற பல பண்டிதர்களில் இவனும் ஒருவன். அப்படி என்னிடம் தோற்றவர்கள், என்னிடம் வாதம் புரிய தயங்குபவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கப்பம் கட்டுவது வழக்கம்தானே? ஆமாம். ஆனால் நமக்கு கப்பம் கட்டாமல் சொற்பொருக்கும் இணங்காமல் இருக்கும் ஒரு பண்டிதர் வீரநாராயணபுரத்தில் வசித்து வருகிறார். அவரிடமிருந்துதான் இவ்வோலை வந்துள்ளது. அவ்வளவு கர்வமா அந்த பண்டிதனுக்கு? தங்களையே அவமதிக்கும்படி ஓலை எழுதிய அவனை உடனே கைது செய்ய உத்தரவிட வேண்டியதுதான். வேண்டாம் மன்னவா, கைது செய்யும் அளவிற்கு அந்த பண்டிதன் வலுவானவனும் அல்ல. சாதாரண வயோதிக பண்டிதன். பெயர் பாஷாச்சாரியா. எனக்கு வந்த தகவல் படி இவ்வோலையை எழுதி அனுப்பியது கூட அவரது பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறு பாலகன். ஒரு பாலகனா இவ்வளவு சொல்லாடல் புரிந்திருக்கிறான்? பிரபு, அப்படி என்னதான் அவ்வோலையில் உள்ளது? சற்று விளக்கமாகத்தான் படியுங்களேன். படிக்கிறேன், கேள். எங்களைப் போன்ற சக வித்வானுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற வினோதமான வழக்கத்தில் எங்களுக்கு உடன்பாடில்லை. நாங்கள் வெறும் கவிகள் அல்ல, தந்திரமும் தர்க்க சாஸ்திரமும் மட்டுமே கற்றவர்களும் அல்ல. வாதத்தால் பண்டிதர்களை வென்றுவிட்டோம். இனி அவர்கள் நமக்கு அடிமை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் உம்மை போன்ற மதம் பிடித்த யானைகளை அடக்க வந்த சிங்கங்கள் நாங்கள்.